நான்கு முனை போட்டிக்கு தயாராகும் அரசியல் களம் யாருக்கு சாதகம்? இதை பற்றி இன்றைய லென்ஸ் பகுதியில் பார்க்கலாம். தமிழக அரசியல் களத்தில் புதிய வரவாக அமைந்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் திமுக அணி மற்றும் பாஜக அணிகளுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதை திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் தற்போது ஆளும் கட்சியான திமுக தலைமையில் வலுவான அணி தேர்தல் களத்தை சந்திக்க தயார் நிலையில் உள்ளது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து எதிரணியாக வலுப்பெற்று வருகிறது. இதற்கிடையே மூன்றாவது அரசியல் சக்தியாக நடிகர் விஜய் தலைமையிலான தாவேக தனது கூட்டணி பாதையை தற்போது தெளிவுபடுத்தியுள்ளது. இதன் மூலம் சீமானின் நாம் தமிழர் கட்சியையும் சேர்த்து அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டசபை தேர்தலில் 4 முனை போட்டி உறுதியாகியுள்ளது. திமுகவுடன் விஜய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார், பாஜக மற்றும் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்றெல்லாம் தகவல் வெளிவந்த நிலையில் அவற்றை புறந்தள்ளி அவர் தனது நிலையை தெளிவுபடுத்தியிருப்பது வரவேற்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான அணி 45.38% வாக்குகளை பெற்று 159 இடங்களை கைப்பற்றியது. அதிமுக தலைமையிலான அணி 39.71% வாக்குகளை பெற்று 75 இடங்களை கைப்பற்றியது. சுமார் 5 முதல் 6% வாக்குகளே ஆளும் கட்சியையும் எதிர்க்கட்சியையும் தீர்மானிக்கும் நிலை தமிழகத்தில் உள்ளது. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு 6.58% வாக்குகளை பெற்றிருந்தாலும் தனியாக இத்தகைய ஒற்றை இலக்க சதவிகித வாக்குகளை மட்டும் வைத்து எந்த தொகுதியிலும் வெற்றி பெற முடியாது. நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி 2.62% வாக்குகள் பெற்ற போதிலும் இதே நிலைதான். நடிகர் கமல் திமுகவுடன் அணி சேர்ந்திருப்பதால் வரவுள்ள தேர்தலில் மக்கள் நீதி மய்யத்தின் வாக்குகள் திமுக அணிக்கே பலம் சேர்க்கும். நடிகர் விஜய் துவக்கியுள்ள கட்சி தேர்தல் களத்திற்கு புதிது என்பதால் அந்த கட்சியின் பலம் என்ன என்பது வரவிருக்கும் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னரே ஆதாரப்பூர்வமாக தெரியவரும். இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மய்யம் போன்று நடிகர் விஜய் கட்சி வாங்கும் வாக்குகள் ஒற்றை இலக்கத்தில் இருக்காது என்பது அவருக்கு கிடைத்து வரும் ஆதரவை பார்க்கும்போது தெரிய வருகிறது. பொது தேர்வில் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களையும் அவர்களது தாய் தந்தையரையும் அழைத்து பாராட்டு தெரிவித்து சாதாரண குடும்பங்களில் உள்ள பெண்களின் நல்லெண்ணத்தை நடிகர் விஜய் பெற முயற்சித்து வருகிறார். கணிசமான எண்ணிக்கையில் உள்ள அவரது ரசிகர்கள் மற்றும் இதுபோன்று கிடைக்கும் பொதுமக்களின் ஆதரவு அவருக்கு கணிசமான வாக்குகளை பெற்றும் தரும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் ஏற்கனவே வலுவாக இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுக அணிகளை மீறி வாக்குகளை பெற்று வெற்றி தேடி தருவது சந்தேகத்திற்குரியதே. இருந்தாலும் மக்களை பொறுத்தமட்டில் தாங்கள் தேர்ந்தெடுக்க 2 அல்ல 3 அல்ல 4 வாய்ப்புகள் கண்முன்னே தெரிவது ஜனநாயகத்தின் நல்ல அம்சமாகவே அமைந்துள்ளது.